Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rangan's Kitchen Flavors. Friends, நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய். இது வந்து பஞ்சாபி ஸ்டைல்ல பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நான் கத்துண்டு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும். கடுகு எண்ணெயில பண்றது. இப்போ மாங்காய் சீசன் வேற முடிய போறது. இந்த ஊறுகாய் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த சீசன் முடியறதுக்குள்ள சீக்கிரமா இந்த மாங்காய் ஊறுகாவை செஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப போய் பார்க்கலாமா? இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். முக்கியமா தேவையானது கிளிமூக்கு மாங்காய், கடுகு, வெந்தயம், அப்புறம் கலோஞ்சி அதாவது கருஞ்சீரகம், சோம்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், உப்பு, கடுகு எண்ணெய், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா வந்து கரகரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கிளாஸ் பவுல்ல நல்லா ஈரம் போக நல்லா ஒரு ட்ராப் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரால் இல்லைன்னா துணியால் ட்ரை கிளாத்தால் நல்லா தொடச்சி ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த பிக்கிள் வந்து ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு ஐட்டமாக, தண்ணி இருந்ததுன்னா அதில் ஃபங்கஸ் வந்துடும். அதனால் தண்ணி இல்லாமல் ப்ரிஃபரபிளி இதை வந்து வெயிலில் கூட லேசாக ஒரு காய வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் இதை பண்ணலாம். மாங்காவை இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த பிக்கிள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த செராமிக் ஜார் ஒன்று எடுத்து அதில் தான் நான் செய்கிறேன். முதல்ல வந்து நல்லா அதை தொடச்சி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த கடுகு பொடி, வெந்தய கடுகு பொடி எடுத்து அதில் எடுத்து போடணும். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு பொடியாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் இந்த கலோஞ்சி கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு எண்ணெயை அதில் நல்லா விடணும். நல்லா கலரும் போது இதில் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த செராமிக் ஜாரில் எடுத்து போட்டேன். எண்ணெய் நிறைய விடணும். அதில் மாங்காய் எல்லாம் உள்ள முங்கி மேலே வந்து எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அதுதான் இதில் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அப்படி போட்டால் தான் வந்து உங்களுக்கு அது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நிறைய நாள் இருக்கும். உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் உப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நாளடைவில் அந்த எல்லாமே ஊறிண்டு வரும்போது உப்பு கரெக்டாக காரம் உப்பு எல்லாம் சேர்ந்துன்னு சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாயிலே முக்கியமான பாயிண்ட்டு, இதை ஃபுல்லாகவே வந்து ஒரு 4-5 நாள் வெயிலில் எடுத்து வச்சு வைக்கணும். அப்போ தான் வந்து நிறைய நாள் நீடிச்சுன்னு இந்த ஊறுகாய் வரும். நம்மளுக்கு சப்போஸ் வெயில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடுகு எண்ணெயை லேசாக ஒரு புகை வர அளவுக்கு ஹீட் பண்ணி அதை வந்து இந்த ஊறுகாய் மேலே போட்டு நல்லா வந்து அதை மூடி 2-3 நாள் அப்படியே கலரி விட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கணும். சூப்பர் டேஸ்டியான இந்த ஊறுகாவை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கூடிய சீக்கிரம் சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.